ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th மாணவர்களுக்கான மிக முக்கியமான அப்டேட் வீடியோ தான். இப்போ 12th மாணவர்களுக்கு இன்று காலை 9 மணிக்கு ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுமே 12th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் உங்களுடைய பெற்றோர் மாதிரியே நாங்களும் உங்களுடைய ரிசல்ட்ஸ்க்காக காத்திருக்கோம். உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம். நல்ல ரிசல்ட்ஸ் வரும், எல்லாம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ மிக முக்கியமாக ரிசல்ட்ஸ் வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 3 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இதுக்கு பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ 12th ரிசல்ட்ஸ்னாவே பல மாணவர்களுக்கு த்ரெட்டனாக இருக்கும். நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப த்ரெட்டனாக இருக்கும். ஈவன் ஃபெயில் ஆயிருமே அப்படின்னு நிறையா கூட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மாணவ மாணவிகள் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய மதிப்பெண் வந்தோடனே ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகாமல் நீங்கள் எடுத்த மதிப்பெண்ணை போதும், ஏன்னா எக்ஸாம்ஸ் எழுதியாச்சு, ஸோ நமக்கு அவ்வளோதான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மதிப்பெண்ணை வச்சு நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணோம். குறிப்பாக பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா இந்த +2 மாணவர்கள் மதிப்பெண் குறைவாக எடுத்திருக்கும் போது அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிற மாதிரி தயவுசெய்து எந்த விதமான செயலையும் ஈடுபடாதீங்க. ஏன்னா அடுத்து அந்த மாணவர்கள் ஏதாவது தவறான முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கு நீங்கள் ரொம்ப மன வருத்தத்துக்கு உள்ளாவீங்க. ஸோ தயவுசெய்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பிள்ளைய எவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை போதும் அப்படியே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த மதிப்பெண்ணை வச்சு அடுத்து என்ன செய்யலான்னு பிளான் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் திங் பார்த்திங்கன்னா, இப்போ மார்க்ஸ் லோவாக இருக்குது, ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கு, இல்லை நீங்கள் நல்லா எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க, ஸோ நம்ம மதிப்பெண் குறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல கேட்டகரிஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஃபெயிலியர்ஸ் ஆகிறீங்க, எக்ஸாம்ஸ் நல்லா எழுதியிருக்கீங்க, மதிப்பெண் குறைஞ்சிருக்குன்னா தேர்வுத்துறை என்ன செய்வாங்கன்னா, இந்த ரிசல்ட்ஸ் வந்தோடனே என்ன செய்வாங்க, ஒரு 2 hours 3 hours கழிச்சு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போடுவாங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு என்னென்ன பண்ணும், யாரெல்லாம் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுடைய டைம் டேபிள் கொடுப்பாங்க. அடுத்து ரீவேல்யூஷன், ரீடோட்டல், பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கான வழிமுறைகள் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதை தயவு செய்து என்ன செய்யணும்னா, மதிப்பெண் குறைந்த மாணவர்களும் மதிப்பெண் அதிகம் எதிர்பார்த்து குறைந்த மாணவர்களும் அந்த எக்ஸாமில் யாரெல்லாம் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்கீங்களோ அவங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். செகண்ட் திங். இப்போ தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, நீங்கள் எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் வந்துருச்சு, நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, உங்கள் குடும்பத்துலேயும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான். நம்ம கோர்ஸ் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல கல்லூரிகளையும் தேர்ந்தெடுத்து அப்ளை செய்யுங்க. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இப்போ தேர்வுத்துறை சார்பாக, பள்ளிக்கல்வித்துறை சார்பாக 14417 144 அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலாம், உங்கள் பேரண்ட்ஸ் ஆகலாம், நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கல்லூரியில் சேரலாம், என்ன படிக்க போகிறீங்க, அங்கே எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா, அதே மாதிரி ஃபெயிலியர்ஸ் ஆகிருந்தால் இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் தொடர்பான உங்களுக்கு ஆலோசனையெல்லாம் வழங்குவாங்க. ஸோ யாரும் இந்த +2 ரிசல்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு மன அழுத்தத்துக்கு ஆளாகாதீங்க. எல்லா மாணவ மாணவிகளுக்கும் இந்த +2 ரிசல்ட்ஸ் சூப்பராக வரும். நாங்களும் ப்ரே பண்ணுறோம், நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சொன்ன 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க.